பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் மெசேஜ் வந்திருக்கும் போதெல்லாம் யாருன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த ரச்சிதா மேம் இருக்காங்களா, பிக் ஆ. பாஸ்க்குள்ள போனாங்க. அவங்க வந்து ஆ. சோ ப்ரீட்டின்னு அனுப்பியிருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. அத விட ஆ. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எங்களோட கம்யூனிட்டி பீப்பிள சேர்ந்தவங்க தான் நடராஜன் மேம். அந்த நடராஜன் மேம் தெரியும் தானே? கல்கி நடராஜன் ஆமா. சொல்லிட்டு. கல்கி. அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. "ரொம்ப அழகா இருக்குடி அம்மு" அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. பெரிய பெரிய இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த மெசேஜ் வரும்போது எல்லாம் ரொம்ப பார்க்குறாங்க. சந்தோஷமா இருக்கு. எஸ் கண்டிப்பா. கவனிக்கிறேன். ஏன்னா கூவாகம்ன்றதே ஒரு ஆ எல்லாருமே எதிர்பார்த்திருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? எஸ், வருஷம் வருஷம் எஸ், எப்போ எஸ், வரும் எஸ். அப்படின்னு இந்த திருநர் சமூகத்துல எல்லாம் ஆசைப்படுறது. அதுல ஒரு வைரல் அப்படின்றது நான் ரொம்பவுமே முக்கியமான 14 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கூவாகம் போகணும்னு ஒரு ஆசை இது ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓகே. டைம் ஆ. கூவாகம் நாங்க போறதே. நான் போயிருக்கேன். அந்த ஃபங்ஷன் ஒரே ஒரு வாட்டி போய் அந்த அழகி போட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். ம். கோவிலுக்குலாம் போனதில்ல, எங்கேயுமே போல. ஒரு நாள் இருந்துட்டே வந்துட்டேன். எனக்கு அந்த க்ரவுட் பார்த்துட்டு. ம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இத்தன வருஷத்துல எனக்கு போகணும் போகணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு தான், சாரீலாம் எடுத்து வச்சு தச்சுட்டு, சரி போலாம், இந்த வருஷம் போலாம் எப்படின்னு பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டேன். இந்த வருஷம் தான் வந்தேன். வந்து வைரல் ஆயிட்டேன். எனக்கு ம். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அத நினைக்கும்போது. வாவ்! பாரம்பரியமான கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்